ஹலோ ஆல், வெல்கம் டு ஆர்க்ஸ் எனக்கு பிடித்த சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான பொரியல் ரெசிபி, ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொரியல் ரெசிபி. இதுக்கு பேர் பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ். இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கோஸ் மாதிரி இருக்கும், கேபேஜ் மாதிரி இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் சி, கே, ஃபாலேட், பொட்டாசியம், அயன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாங்க இந்த பிரசல் ஸ்ப்ரவுட்ஸை பற்றி. இந்த வெஜிடபிள் வந்து நம்ம டயட்டில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. பார்த்திங்கன்னா இந்த பொரியல் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு கேபேஜ் பொரியல் மாதிரி தான் இருக்கும். அதை விட அமேசிங் டேஸ்ட்டாக இருக்குங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ் அது வந்து 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேபேஜ் மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் 4 வரமிளகா, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சது. ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரசல் ஸ்ப்ரவுட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா சென்டரில் ஒரு தடவை கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 8 to 10 பீஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். எல்லோயிஷ் இருந்ததுன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய லேயர் அதை நீங்கள் எடுத்து போட்டுடலாம். அதே மாதிரி பிரசல் ஸ்ப்ரவுட்ஸை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஆயில் விட்டதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு வெடித்து வரும்போது சீரகம், அதுக்கடுத்து கார அளவுக்கு ஏற்ற மாதிரி 4 to 5 வரமிளகா சேர்த்துக்கலாம். வரமிளகா சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுறலாம். வரமிளகா நல்லா பஃபி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சுருந்த ஆனியனை இப்போ சேர்த்துடலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பட் இதுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிடுங்க, நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஆனியன் நிறம் மாறினதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த பிரசல் ஸ்ப்ரவுட்ஸை இப்போ சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா கேபேஜ் மாதிரின்னு சொன்னேன் இல்லைங்களா, வேகிறதும் அதேமாரி தான். ரொம்ப நேரம்லாம் இது வேக வைக்க தேவையில்லை. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நல்லா வெந்துடும். தண்ணி தெளித்து விட்டால் போதும், தண்ணி நிறையா சேர்க்க தேவையில்லை. கிளறி விட்டதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுட்ரு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு டர்மரிக் பவுட்ரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். தண்ணி விட்டுட்டு அதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு குக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் நீங்கள் மூடி போடாமே குக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு குக் பண்ணும்போது திருப்பி ஒரு தடவை நல்லா கிளறி விடுங்க, அப்பப்போ எடுத்து பார்த்து. ஏன்னா நமக்கு வந்து தண்ணி பத்தலை, அடி பிடிச்சிருக்குன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், அதுக்காக தான். ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 3/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் அந்த மாதிரி குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தேங்காய் பூ, இதுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்திருக்கேன். எவ்வளோ தேங்காய் பூ சேர்த்திங்கனாலும் அதுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஹெல்த்தியான ரெசிபிங்க. இந்த பொரியலை வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ரைஸ் கூட பிணைஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரசல் ஸ்ப்ரவுட்ஸோட ஃப்ளேவர் வந்து ஒரு தனித்துவமாக தெரியும் உங்களுக்கு. யூஎஸ்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய அவன் ரோஸ்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஆயில் ட்ரிசில் பண்ணி சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்து அவனில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.